ஐயப்பன் மகிஷியை சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த மகிஷி சாபம் நீங்கி லீலாவதியாக மாறி, லீலாவதி என்ற அவள் முன்னாடி தத்தாத்திரேயரோட மனைவி, சாபத்தினால அவள் மகிழ்ச்சியானா அவள் அந்த மகிழ்ச்சி இறந்து போனதுக்கப்புறம் அவளோட அவதாரம் முடிஞ்சு அந்த சாபம் தீர்ந்து அவள் வெளில வரா. வெளில ஐயப்பன்ட்ட நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அப்போ ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, இது போன்று நாம் அந்த வரலாறு இருக்கிறது. அப்போது இது ஒரு வரலாறு. ஐயப்பனை பொறுத்தவரை பொய்யான வாக்குறுதியை தந்திருக்க மாட்டார் இல்லையா? கடவுள் நம்ம கொடுக்கலாங்க பொய், நம்ம சொல்லலாம் பொய், தெய்வம் பொய் சொல்லுமா? அப்போது ஐயப்பன் கண்டிப்பாக அந்த லீலாவதி ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நிச்சயமாக கொடுத்திருக்க முடியாது. இதுதான் இதில் முக்கியம். இது பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது இதில்.